வணக்கம் மாமி. இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம்னா, மயிலாடும்பாறையிலேருந்து பழனிமலை முருகன் கோவிலுக்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கி மயிலாடும்பாறை முருக பக்தர்கள் அனைவரும் சேர்ந்து நம்ம காரை வாடகைக்கு கூப்பிட்டுருந்தாங்க. மயிலாடும்பாறையிலேருந்து 2 ட்ராவல்ஸு 3 காரு மொத்தம் 5 வண்டி பழனிமலைக்கு இன்றைக்கி தேதிக்கு போகலாம்னு வண்டி கூப்பிட்டுருந்தாங்க. அவங்க அழைப்பை ஏற்று நம்ம வண்டி டவேரா வந்ததுங்க. காலையில் 8 மணிக்கு முருகப்பக்தர் அனைவரும் ஒன்று கூடி ஒன்றா சேர்ந்து ஊரோடு சேர்ந்து அழைச்சாங்க. அழைச்சி மயிலாடும்பாறை கைக்கிரியா ஸ்கூலுக்கு அங்கிட்டு அவுட்டில் சாமியை கும்பிட்டு எல்லாம் சாமியெல்லாம் ஏறிச்சு நேராக அப்படியே வைகை டேம் வழியாக போகும்போதே நம்ம கார் பாதாள செம்பு முருகன் கோவில் பார்த்தோம். அதுக்கு அடுத்து கணக்கம்பட்டி சித்தர் கோவில் பார்த்தோம். பார்த்துட்டு நாங்கள் சமூக நதி வந்துட்டோம். இந்த சாமியை அனைவரும் எல்லாம் செஞ்சாங்கன்னா, எங்களுக்கு முன்னாடியே போய் அங்கே போய் சாப்பாடாக்கி சாம்பார், சோறு, ரசம், மோர், பாயாசம், அப்பளம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் போக கரெக்டாக இருந்தது. சாமி அங்கே போய் அழகாக போன சோறுக்கு சண்முக நதியில் போய் மொட்டை எடுத்தோம். மொட்டை எடுத்து சாமி கும்பிட்டு சாமியோட சேர்ந்து சாப்பிட்டு ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்து அழகாக சூப்பராக அன்னதானம் கொடுத்தாங்க. சிறப்பாக சூப்பராக சாப்பிட்டோம். அவ்வளோ ஒரு அழகாக சாமி ஊராக சேர்ந்து எல்லாம் ஒற்றுமையாக ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்து திருப்தியாக காலையில் போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு மொட்டைக்கிட்ட எடுத்துகிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு 2வது சாமியை இப்போ இலை போட்டு சரணம் சொல்லி சாப்பிடும்போது ரொம்ப மனசு திருப்தியாக நல்லா இருந்தது. அந்த சாப்பாட்டில் நானும் சாப்பிட்டேன். நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. முருகப்பக்தர் மேடம் இருந்து இந்த வருஷந்தே நம்மளை வண்டி வாடகை கூப்பிட்டுருந்தாங்க. அதனால் இங்கே என்ன பண்ணுவாங்க தெரியாது. இப்போ எங்கள் ஊரில் நாங்கள் புறப்பட்டோம்னா என்ன செய்வோம்னா, காலையில் அங்கேருந்து புறப்படும் போதே புளிச்சோறு காய்ச்சி வச்சுருவோம். புளிச்சோரை காய்ச்சி வச்சுட்டு நேராக போய் அதை சாப்பிட்டுக்கிட்டு அவரோட சாப்பிட்டு அவரோட புரோட்டி பிடிக்காதவங்க கடையில் சாப்பிடுவாங்க. ஆனால் மயிலாடும்பாறையில் எனக்கு ரொம்ப புதுமையாக சூப்பராக இருந்தது. எப்படின்னா, ஒரு வண்டியை பிடிச்சி அழகாக காய்கறிகளும் அங்கேருந்து கொண்டு வந்து சமையல்காரன் அண்ணனை விட்டு அங்கே சமையல் ஆக்க விட்டு பொறுமையாக எல்லா வேலையும் இங்கே காய்கறிலாம் பாருங்கள், 3 வகை காய்கறி காய் அழகாக ரசம், மோர், பாயாசம் எல்லாம் கொடுக்கும்போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. சாமி சாப்பிடும்போது சாப்பிட்டுட்டு அப்படியே நேராக பழனி மலை அடிவாரத்தில் இறக்கி விட்டோம். இறக்கி விட்ட சொல்லிக்கு பக்தர்கள் எல்லாம் போய் முருகனை ராசா வேஷத்தில் அழகாக பார்த்துட்டு சூப்பராக வீட்டுக்கு வந்தாங்க. இந்த வட்டம் எனக்கு இது புதுசுங்க. ஏன்னா போனோம், மாலையை கட்டினோம், சாப்பிட்டு வந்தோம். நம்ம இங்கேருந்து அழகாக விரதத்தை விட்டுட்டு கொண்டு போய் அங்கே போய் சாப்பாடாக்கி எல்லா சாமியும் சேர்ந்து சாப்பிடும்போது அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு, புதுமையாக இருந்தது. இவங்க ஊரங்க சமையல் ஆக்கி சாப்பிடாது எல்லா சாமியில் சாப்பிட விட்டு கடைசியாக சமையல் ஆக்கிற சாப்பிட குருசாமி முருகன் எல்லாம் கடைசியில் சாப்பிட்றாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சாமி. உங்கள் கூட நான் ட்ராவல் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னை அழைச்சி கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம் நம்ம யூடியூப் சேனல் மூலிமா உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா எனக்கு அவ்வளோ சிறப்பு, எனக்கு அவ்வளோ சந்தோஷம். எனக்கு ஒவ்வொரு சாமி என்னென்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ஆசையாக இருக்கும். அதனால் இந்த வட்டம் மயிலாடும்பாறை சாமி என்னையை கூட்டிகிட்டு போய் அழகாக சூப்பராக இது பண்ணி பார்த்துக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சாமி. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க உறவுன்னுட்ட சொல்லுங்கள். வணக்கம் மாமி யூடியூப் சேனல் தொடர்ந்து பாருங்கள். வணக்கம் மாமி. இன்றைக்கி பழனிமலை முருகன் கோவிலிருந்து